கடந்த ஒரு 4 வருடங்களாக பாஜக பக்கம் லட்சோப லட்ச இளைஞர்கள் திரண்டாங்க சார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா மாற்று கட்சியினர், மாற்றத்தை விரும்பினவர் எல்லாமே திரும்பினாங்க. திரு அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு ஒரு மேசிவ் குரோத் பார்ட்டிக்கு தனித்து நின்று ஒரு உள்ளாட்சி தேர்தலில் 15 நாள்ல கேண்டிடேட் போட்டு 43% ஒரு வாரத்துல ஃபில் பண்ணி, அதே போல 2024 தனித்து நின்று டபுள் டிஜிட் ஓட்டை பாஜக ப்ரூவ் பண்ணி, அதாவது ஆன்டி ஓட்ஸ் பாசிட்டிவ் ஓட், அதாவது நெகட்டிவ் ஓட்டை பாசிட்டிவா ஓட்டா மாத்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணாமலை மேல ஏற்படுத்த அண்ணாமலையும் அதுக்கான தகுதியானவர். பார்ட்டிக்கு ஒரு பெரிய குரோத். எல்லாரும் அந்த இளைஞர்களும் எதிர்பார்ப்பது அண்ணாமலை அவர்கள் முதல்வர் வேட்பாளராக. இந்த கூட்டணி ஏற்பட்டால் அதுல இந்த இளைஞர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவர்கள் நிலைமையை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உள்ளன்போடு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறீங்க. இது வேற மாற்று ஊடகங்கள் என்ன கேட்டிருந்தா அதுக்கு உள்நோக்கம் இருப்பதாக நான் இதற்கு விடை காலம் சொல்லும். ஏனென்றால் அண்ணாமலை என்பவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். இது ரெண்டுலயும் மாறுபாடு இல்லை. என்றாவது ஒரு நாள் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சிஎமாக வருவார். இதுலயும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா எப்போ, என்று, எப்படி என்பதெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஏன்னா அரசியல்ல எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுல நீங்க ஜாதகம், ஜோதிடம், நியூமராலஜி, நேமாலஜி அந்த மாதிரி எந்த விஷயமும் பொருந்தாது, எடுபடாது. அதனால தம்பி நாகராஜனுடைய ஆசை தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய ஆசையை எதிரொலிப்பதால் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை தவிர நாள் குறிப்பதற்கு நான் முயற்சி செய்யவில்லை.